சிதம்பர ரகசியம். கடவுள் ஒரு சிலையா அல்லது சக்தியா? ஒரு கோவிலில் சிலையே இல்லாமல் கடவுள் இருக்க முடியுமா? திரை திறந்ததும் ஒன்றுமே தெரியவில்லை என்றால் அதை ஏன் மகா ரகசியம் என்று சொல்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் சிதம்பர ரகசியம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கே தெரியாத நிறைய உண்மைகள் இந்த வீடியோவில் வரப்போகுது. சில உண்மைகள் சத்தமாக சொல்லப்படுவதில்லை, அவை அமைதியில் தான் உணரப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு உண்மைதான் சிதம்பரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பரம் ஒரு ஊர் அல்ல, அல்லது ஒரு கோவில் மட்டுமல்ல. அது ஒரு தத்துவம், சிந்தனை, உணர்வு. இங்கே சிவன் அமர்ந்து இருக்கவில்லை, அவர் நடனம் ஆடுகிறார். இந்த நடனம் ஒரு கலை அல்ல, இது பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்பதற்கான ஒரு சின்னம். சிவன் 5 பூதங்களாக வணங்கப்படுகிறார்: மண், நீர், தீ, காற்று. இந்த 4ஐயும் நாம் பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். ஆனால் ஆகாயத்தை நாம் பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் அது இல்லாமல் எதுவும் இல்லை. சிதம்பரம் ஆகாய தத்துவம். அதனால்தான் சிதம்பரத்தில் சிவன் ஒரு உருவமாக அல்ல, வெற்றிடமாக இருக்கிறார். இந்த வெற்றிடமே சிதம்பர ரகசியம். கோவிலின் கருவறையில் ஒரு திரை. அந்த திரை எப்போதும் திறந்திராது. குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும், மிக குறிப்பிட்ட பூஜையில் மட்டும் அந்த திரை மெதுவாக ஓரமாக்கப்பட்டிருக்கும். அந்த நொடியில் மக்கள் எதிர்பார்ப்புகள், இப்போ சிலை தெரியும். ஆனால் அங்கே சிலை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுவே எல்லாமாக இருக்கிறது. இதைத்தான் சைவ சித்தாந்தம் இப்படி சொல்கிறது. சிதம்பரம் என்பதை சித் கூட்டல் அம்பரம் என பிரித்து, சித் என்றால் அறிவு எனவும், அம்பரம் என்றால் வெளி எனவும் பொருள்படுகிறது. சிதம்பரம் அறிவால் நிறைந்த வெளி என்று பொருள். இந்த உண்மையை எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் எல்லாம் உருவத்தை தேட பழகிவிட்டோம். சிலை இருந்தால் மனம் சமாதானப்படும். ஆனால் சிதம்பரம் சொல்வது வேறு. உருவத்தை தாண்டி வா, உண்மையை உணர். அதனால்தான் இது ஒரு ரகசியம். பயமுறுத்துவதற்காக அல்ல, தகுதி உள்ளவர்களுக்காக. நடராஜரை கவனமாக பாருங்கள். ஒரு கை படைப்பை சொல்கிறது, ஒரு கை பாதுகாப்பை சொல்கிறது, ஒரு கை அழிவை சொல்கிறது, ஒரு கை மறைப்பை சொல்கிறது. அவரின் காலடியில் யார் இருக்கிறான்? அகங்காரம். அதாவது அகங்காரம் இருந்தால் உண்மை தெரியாது. நடனம் முடிந்ததும் என்ன மிச்சம்? அமைதி. அந்த அமைதிதான் சிதம்பர ரகசியம். இந்த ரகசியம் நமக்கு சொல்லும் பாடம் மிக எளிதானது. நீ தேடும் கடவுள் வெளியில் இல்லை, அவன் உன் உள்ளே இருக்கிறான். கண்களை மூடினால் உள்ளே ஒரு வெளி திறக்கும். அந்த வெளிதான் சிதம்பரம். கடவுள் ஒரு சிலை அல்ல, அவன் ஒரு இடமும் அல்ல, அவன் ஒரு உணர்வு. சிதம்பர ரகசியம் சிலையை மறுப்பதில்லை, அது ஒரு சிலையை தாண்டி சிந்திக்கச் சொல்கிறது. திரை திறந்திருந்தும் ஒன்றுமே இல்லை என்று நினைக்காதே. அந்த இல்லை என்பதற்குள் தான் எல்லாமே இருக்கிறது. இதுதான் சிதம்பர ரகசியம். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் சிதம்பரம் ஒரு கோயில் தான் நீ நினச்சா இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாரு.